எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான ரவா இட்லி வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். மாவு இல்லாத சமயத்தில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்க்குறேன். இது நெய் தான் எடுக்கணும்னு இல்லை, ஆயில் கூட எடுத்துக்கலாம். நம்ம சமைக்கிற எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் வந்துட்டு நல்லா உருகி காஞ்சிருச்சு. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு வந்து சேர்க்குறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு இன்னும் வேணும்னா கூட நம்மளோட விருப்பம் தான் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகெல்லாம் பொரிஞ்சிட்டு பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொடியாக நறுக்கின இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் வந்துட்டு இப்போ இதோட சேர்க்குறேன். இதை கொஞ்சம் நேரம் இந்த ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு வரும். இப்போது ஒரு 10 கருவேப்பிலை வந்துட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 5-6 முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் வந்துட்டு சேர்க்குறேன். இப்போ இதை அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேணும்னா பொடியாக நறுக்கின கேரட் கூட இப்போ நம்ம இதோட சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தாலும் டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதோட 1.5 கப் அளவுக்கு நம்ம உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ரவை வந்துட்டு சேர்க்குறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 1.5 கப் ரவை வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை அந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் அந்த ரவை வந்துட்டு வறுக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1-2 நிமிஷம் அந்த ஆயிலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை வந்துட்டு நல்லா வறுந்துடுச்சு. இப்போ இதை நல்லா சூடு ஆற வச்சு ஒரு பவுலுக்கு வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரவை வந்து சூடு ஆறிடுச்சு, நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதோட வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் வந்து சேர்க்குறேன். தயிர் வந்துட்டு புளிக்கவே கூடாது, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். புளிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். நல்லா கெட்டியான தயிர் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரவா இட்லிக்கு தேவையான அளவு நான் உப்பு வந்து சேர்த்துட்டு இதை முதல்ல கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கெட்டி தயிர் சேர்த்ததுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அப்புறம் ரவை வந்து ஊறும்போது இன்னும் நல்லா கெட்டியாகிடும். அதனால் தண்ணி வந்து சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவே இன்னும் நல்லா கெட்டியாகும். நம்ம அப்புறமாவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ரவை எல்லாம் நல்லா ஊறி நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை விட ரவை நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக குக்கிங் சோடா வந்துட்டு நான் இப்போ இதோட சேர்க்குறேன். இப்போ கெட்டியாகிட்டதுனால மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பவும் இட்லி ஊற்றுற இட்லி பதத்துக்கு வர அளவுக்கு இதை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இது இட்லி ஊற்ற வேண்டியது தான், மறுபடியும் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை நல்லா ஒரு முறை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த குக்கிங் சோடா வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ரவா இட்லி ஊற்ற ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த குக்கர் தட்டு வந்து எடுத்திருக்கேன். இதில் ஆயில் வந்து நான் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான். இது இட்லி வேக ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 7-8 நிமிஷம் தான் ஆகும் இட்லி வந்துட்டு உங்களுக்கு வேக. இப்போ இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு தட்டு தான் வந்துட்டு ஊற்றிருக்கேன். அதனால் நான் பேன்லேயே வந்துட்டு இதை வேக வச்சிடுறேன். இப்போ தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்ததுக்கப்புறம் வச்சா தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லாவும் வேகும், எடுக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சு இட்லி தட்டை அதில் வச்சிடலாம். வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி வந்துட்டு எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு குச்சியை வச்சு நம்ம செக் பண்ணோம்னா ஒட்டாமல் வரும். இட்லி சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ரவா இட்லி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் துணி போட்டும் வந்துட்டு ரவா இட்லி வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து நான் துணி போட்டு ஊற்றுனது. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக குண்டு குண்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு.
சூப்பரான ரவா இட்லி வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவு இல்லாத சமயத்தில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.